A man without enemies is called a man without qualities. நம்மை உதாசீனப்படுத்துபவர்கள் வாழ்க்கையில் நம்மை சிதைக்க வந்தவர்கள் அல்ல, செதுக்க வந்தவர்கள். நம்முடைய வலிமையை, நம்முடைய பலத்தை உணர்த்துவதற்கு சரியான கருவிகளாக அவர்கள் செயல்படுகிறார்கள். நம்மீது அவர்கள் வீசுகின்ற கற்களை எடுத்துக்கொண்டு பாதுகாப்பு சுவர் கட்டிக்கொண்டு நாம் மேலே எழும்பிக் கொண்டே இருக்க வேண்டும். பிரபஞ்சத்தினுடைய விதி சரியாக சொல்கிறது, ஒருவன் இகழப்படுகிறான் என்று சொன்னால் நிச்சயமாக அடுத்த நிலைக்கு உயரப்போகிறான் என்று அர்த்தம். அந்த இகழ்ச்சியை காதில் வாங்கி நாம் அதை பற்றி வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் ஒரு சாதாரண மனிதனாக இருந்திருப்போம். அதையே ஒரு சரியான இசையாக ரசித்து கொண்டே முன்னேறி சென்றால் சாமானியனாக இருப்போம். எனவே பிரச்சனைகளை உருவாக்குபவர்கள், தடைகளை உருவாக்குபவர்கள், குழப்பத்தை கொடுப்பவர்கள், வளர்ச்சியை தடுப்பவர்கள், இவர்களெல்லாம் நாம் நம்முடைய திறமையை மென்மேலும் அதிகரித்து கொண்டு செல்வதற்கு உதவி செய்பவர்கள். அவர்களுக்கு நன்றியோடு இருப்போம். தொடர்ந்து தடைகளை உடையுங்கள், முயற்சிகளை செய்யுங்கள், முன்னேறுங்கள், வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். நன்றி.